ஓப்பன்ஹைமர் அப்படின்றது யாருன்னு நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். சாரி, எனக்கு தெரியாது. தெரியாதவங்களுக்காக சொல்கிறேன். இவர் தான் ஃபாதர் ஆஃப் அட்டாமிக் பாம். அணுகுண்டை கண்டுபிடிச்சதே இவர் தான். இவருக்கும் நாம் இங்கே வழிபடுற கிருஷ்ணருக்கும் சம்பந்தம் இருக்குன்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? ஓப்பன்ஹைமர் அமெரிக்காவில் பிறந்த ஒரு சயின்டிஸ்ட். கிருஷ்ணர் நாம் இங்கே வழிபடுற ஒரு காட். ரெண்டு பேருக்குமே என்ன சம்பந்தம் இருக்க போதுன்னு நினைச்சால் இந்த கிளிப்பை பாருங்கள். Line from the Hindu scripture, the Bhagavad Gita. Vishnu is trying to persuade the prince that he should do his duty, and to impress him, takes on his multi-armed form and says, "Now I am become death, the destroyer of worlds." இந்த ஒரு வீடியோவில் ஓப்பன்ஹைமர் ரொம்பவே பயத்தோட ஒரு பதட்டத்தோடு இருக்கிறத நீங்கள் பார்ப்பீங்க. நியூக்ளியர் வெப்பனையே கண்டுபிடிச்ச ஒருத்தர், இந்த உலகத்தில் யாராலையும் பண்ண முடியாத முதலாக பண்ணி காமிச்ச ஒருத்தர், எதுக்காக பயத்தோடு இருக்கணும்? ஓப்பன்ஹைமருக்கும் கிருஷ்ணருக்கும் என்ன சம்மந்தம்? இதை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வெல்கம் டு த சேனல். நான் உங்கள் ஜிது, இது ஃபீனிக்ஸ் மீடியா. இந்த கதையை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்க இந்த கதையோட ஆரம்பத்துக்கு நம்ம போகணும். 1940களில் செகண்ட் வேர்ல்டு வார் ரொம்பவே பயங்கரமாக போய்கின்ற காலகட்டம். அந்த டைம் அமெரிக்கா ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுதான் ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன். ப்ராஜெக்ட் மேன்ஹாட்டன்றது வேறு எதுவுமே கிடையாது, நியூக்ளியர் வெப்பனை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு திட்டம். இந்த ஒரு திட்டத்துக்கு சீஃபாகவும் டைரக்டராகவும் இருந்தவர் தான் ஓப்பன்ஹைமருமே அவங்க எதிர்பார்த்ததை விட ரொம்பவே சூப்பராக பாம்பை கண்டுபிடிக்கிறாரு. லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற 2 நியூக்ளியர் பாம்பை அமெரிக்காவுக்காக கண்டுபிடிச்சி கொடுக்குறாரு. அமெரிக்கா தங்கள்கிட்ட பவர்ஃபுல்லான வெப்பன் இருக்குது அப்படின்றத இந்த உலகத்துக்கு காட்டுறதுக்காகவும் ஜப்பானை சரணடியை வைக்கிறதுக்காகவும் நியூக்ளியர் பாம்பை ஜப்பான் மேலே யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுது. ஹிரோஷிமா, நாகசாகி அப்படின்னு சொல்லப்படுற 2 இடங்களில் லிட்டில் பாய் ஃபேட்மேன் அப்படின்னு சொல்லப்படுற 2 அணுகுண்டுகளை தொடர்ந்து அந்த இடத்துல போடுறாங்க. நியூக்ளியர் பாம்பு போடப்பட்ட அடுத்த செகண்டே அந்த இடத்துல சூரியனுக்கு ஈக்குவலான ஒரு ஹீட்டும் ரொம்பவே மோசமான ரேடியேஷனும் பரவ ஆரம்பிக்குது. சுற்றி 4 கிலோமீட்டருக்கு ஒரு புழு பூச்சி கூட உயிரோட இல்லை. அந்த இடமே தரமட்டம் அழிக்கப்படுது. அங்கே இருந்த மக்கள் டஸ்ட்டாக மாற்றப்படுறாங்க. அதாவது நாம் ஏதாச்சும் ஒன்று எரிச்சத்துக்கு பிறகு சாம்பல் டஸ்ட்டு மிஞ்சும் இல்லையா, அந்த ஒரு நிலைமைக்கு அந்த மக்கள் தள்ளப்படுறாங்க. அவங்க எல்லாருமே ஒன் த ஸ்பாட்டில் செத்தவங்க இருந்தாலும் இதை விட கொடூரமாக பாதிக்கப்பட்டவங்க ரேடியேஷனால் பாதிக்கப்பட்டவங்க தான். சுற்றி 11 கிலோமீட்டருக்கு ரொம்பவே மோசமான ரேடியேஷன் பரவிந்துச்சு. அந்த ரேடியேஷன் மக்களுக்கு புது புது நோயை உண்டாக்கிச்சு. கேன்சர், தோல் சம்பந்தமான நோய், என்ன நோயினே பேர் தெரியாத நோய்கள்லாம் அந்த மக்களுக்கு ஏற்பட்டுச்சு. அந்த மக்கள் உயிரோடு இருக்கும்போதே நரகத்தை அனுபவிச்சு செத்தாங்க. இப்படி ஒரு மோசமான ஒரு அழிவு ஏற்பட போகுதுன்ற விஷயம் ஓப்பன்ஹைமருக்கு முன்னாலே தெரியும். இந்த நியூக்ளியர் பாம் மக்களுக்கு பயன்படுத்தப்படுறதுக்கு முன்னால் டெஸ்டிங்க்கு அனுப்பப்படுது. இதை பரிசோதிக்கிறதுக்காகவே யாருமே இல்லாத ஒரு பாலைவனத்தை சூஸ் பண்ணுறாங்க. அந்த இடத்துல இந்த பாம்பை வெடிக்க வைக்கப்படுது. அப்போது அந்த ஒரு பாம் எவ்வளோ பெரிய அழிவு ஏற்படுத்த போகுது அப்படின்ற விஷயத்த அவங்க நேர்லேயே பார்த்து தெரிஞ்சுக்கிறாங்க. இந்த ஒரு பாம்பை எந்த காரணம் கொண்டும் மக்கள் மேலே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற விஷயத்த மேன்ஹாட்டன் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ண எல்லா சயின்டிஸ்ட்டுமே அமெரிக்க கவர்மெண்ட்டை ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. ஆனால் அவங்க சொல்கிற விஷயத்த அமெரிக்க கவர்மெண்ட் கேட்கவே இல்லை. தான் எவ்வளோ பெரிய அழிவுக்கு காரணம் அமைஞ்சிட்டேன் அப்படின்ற விஷயமும் அமெரிக்க கவர்மெண்ட் செஞ்ச துரோகமும் ஓப்பன்ஹைமர் பயங்கரமாக டிப்ரெஷனுக்குள்ளே போயிடறாரு. அதுலேருந்து வெளில வரதுக்காக பல வழிகளை ட்ரை பண்ணுறாரு. ஆனால் எதுவுமே அவருக்கு சக்ஸஸை கொடுக்கல. லாஸ்ட்டாக ஆன்மீகம் வழியாக தான் தொலைச்ச மன நிம்மதியை தேடுறாரு. அப்போதான் பகவத்கீதை அவர் கண்ணில் படுது. பகவத்கீதையுமே ஓப்பன்ஹைமருக்கு ரொம்பவே பிடிச்சி போயிடுது. பகவத்கீதையை படிக்கணுமென்ற ஒரே ரீசனுக்காகவே சமஸ்கிருதத்தை ஒரே வீக்கில் கற்றுக்கிறாரு. அந்தளவுக்கு ஓப்பன்ஹைமர் ஒரு புத்திசாலியாக இருந்திருக்காரு. இந்த ஒரு விஷயத்தினால தான் அந்த வீடியோவில் ஓப்பன்ஹைமர் ரொம்பவே கில்ட்டி ஃபீலிங்கோட நான் இப்போது எல்லாரோட மரணத்துக்கும் காரணமாக இருக்கேன், இந்த உலகத்தை அழிக்கிறவனாக மாறிட்டேன் அப்படின்னு சொல்லி சோகமாக சொல்கிறாரு.